ஃபஸ்ட் டைம் நைட்டு நேரம் வீடியோ எடுக்கிறேன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதாவது என்னோடய கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியிலேருந்து நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் நைட்டு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். மோஸ்ட்டாக இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம், எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? ரெக்கார்ட் ஆகுறான். இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா இருக்குங்க. இது காலையில் இது நைட் 11:15. அதான் பாரு பேசவே வர மாட்டேங்குது. எல்லாம் மட்டும் பேசி கீழ்ச்சிட்டியான்னு கேட்காத. வெளியில் ஜில்லுன்னு வெதர் இருக்குது, நல்லா இருக்குது கிளைமேட்டு, மழை பெய்யுது, எனக்கு ஜலுப்பு பிடிச்சிருக்கு. என்ன இப்போ எதுக்கு நீ நவுந்த? சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு நவுற? நீ எங்க இருந்துலாம் நவுறக்கூடாது ப்ரோ. நைட் என்ன மணி என்ன ஆச்சு பார்த்தல, தயாரின்னு பேசிக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் PTKK ஹியர். சோறு திங்கிறியா இல்லை பிகில் அது நேரம் என்ன பண்றது. சரி, ஸோ எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் PTKK ஹியர். எனக்கு கொஞ்சம் ஜல்ப்பு பிடிச்சிருக்குது, உடம்பு சரியில்லை, அதனால வந்துட்டு வாய்ஸும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அப்பப்போ தும்பல் வரும், அப்பப்போ அப்படின்னு மூக்க உரிவேன். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க, ஓகே? இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு. இர்ஃபானுக்கும் பிரியாணி மேனுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சு ஒன்று போயிட்டு இருந்துச்சு. இப்போது பிரியாணி மேனை அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க. அதாவது இந்த விஷயம்லாம் வந்துட்டு நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ். நான் உட்காந்து இந்த ஒரு வாரத்தில் அந்த வீடியோலாம் நிறைய பார்க்காம இன்னைக்கு ஒரு நாளில் வந்துட்டு நான் எல்லாரும் பேசினதையும் கேட்டுட்டு வச்சு நான் வந்து அதை அசியூம்லாம் பண்ணலாம். அந்த விஷயம் இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசியூம்லாம் பண்ணல. எனக்கு சில பல கருத்துக்கள் இருந்துச்சு பொதுவாக சொல்கிறதுக்காக, அதுக்கு தான் இந்த வீடியோவில் பேசலான்னு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன கருத்து நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், சரியா? இது கருத்தூசி பூமராக ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கா அப்படி இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல, நீங்க சொல்லிக்கோங்க. பட் வந்து இதுதான் ரியாலிட்டியா இருக்கும். அதாவது ஒரு கட்டத்துல வந்து நீ இதை யோசிச்சு பார்த்தனா இந்த விஷயம்லாம் வந்துட்டு உனக்கு கரெக்ட்னு தோணும். வாட் இஸ் யூடியூப் ஃபார்? எதுக்கு யூடியூப் எதுக்கு வந்துச்சு, எதுக்காக இது பண்ணாங்கன்னா, அது ஒரு ஆன்லைன் வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்ம். அதுல இருக்கிற சில பேர் வந்துக்கிட்டு ஒருத்தரை போயிட்டு என்னைய பத்தி அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாரு, அவர் இப்படி பேசிவிட்டாரு, என்னைய பத்தி அவர் வந்து பேட் ஃபேம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரை பிடிச்சி இழுத்து ரோஸ்ட்டை போட்டு அவரை பர்சனலா அட்டாக் பண்ண மாட்டாங்க. அதாவது அவர் பேசின அந்த கண்டென்ட்டை பத்தி தான் ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது புரியாம இன்னொருத்தர் என்ன பண்ணுவோம், அது பேசின ஒருத்தர் இருப்பார்ல, அதாவது அவரை பேசினாங்கல்ல, எப்படி சொல்றது, அதாவது இவர் வந்து அவரை பேசியிருப்பாருல, அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த பேச்சு வாங்கினவர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, இவன் என்ன என்னைய பேசுறது, அவனுக்கு எப்படி என்னைய பத்தி தெரியும், நீ யார் என்னைய கேட்கறதுக்கு அப்படின்னு பேசி அது ஒரு பிரச்சனையா போகுது. இப்போ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஜஸ்ட் சிம்பிள் ஆஸ் தட். ஒருத்தன் கிட்ட ஒருத்த சண்டை போடுறான்னா, நீ என்ன எப்படி சொல்லுவ, நீ ஒரு இது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சா அது வாய் வார்த்தையே ஆரம்பிச்சு அது எங்கேயாச்சும் பிரச்சனையா போகும். நான் பொதுவா இருக்கிற கருத்து தான் சொல்றேன், திரும்ப சொல்லிக்கிறேன், சரியா? இட்ஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன். இது எனக்கு அன்வான்டான ஒப்பீனியன் எல்லாம் தெரியல. I am a creator here and I have to share this opinion. அதாவது யூடியூப்ங்கிறது ஒரு நல்ல பிளேஸா வச்சுக்கோங்கன்னு தான் சொல்ல வரேன். ஆஸ் a கிரியேட்டரா அவங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதனால எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லைன்னு சொல்லலாம். பட் யூடியூப்ல இருக்கிற ஒரு ஆடியன்ஸா சொல்லணும்னா, பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, அதை பார்த்துக்கிட்டு அந்த ஆடியன்ஸும் சேர்ந்துட்டு இவனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், அவனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு போயிட்டு ஒருத்தனோட பர்சனல் இஷ்யூல போயிட்டு அவனை அஃபெக்ட் பண்ணி அந்த அளவுக்கு போற அளவுக்கு இப்போ அந்த கம்யூனிட்டி இருக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான். இப்போ இருக்கிற அந்த ஃபேன்ஸ் எல்லாம் ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் எல்லாம் ஒருத்தரை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இவர் பேசுறதுதான் சரி, இவர் பேசுறது எப்பவுமே தப்பா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டு இவர் பேசுறதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொன்னா அவருக்கு வெறுப்பு தான் ஆக செய்யும். அதுவே இந்த மாதிரி ப்ரோ இந்த மாதிரி பேசாதீங்க, அடுத்த வாரம் திருத்திக்கோங்க அப்படின்னு சொன்னா அவன் திருத்திப்பான். இல்லைன்னா நீ அதுக்கப்புறமா போயிட்டு வேணா அந்த மாதிரி பண்ணிப்பாரு. அப்பயும் திருந்தலன்னா விட்டுரு. நீ அதுக்கும் போயிட்டு திரும்ப நான் அவனை ஹேட் பண்ணி தான் இருப்பேன், அதாவது செத்த நாயை போய் திரும்ப அடிப்பானா, அதை செத்து தாண்டா போச்சு ஏற்கனவே, அதை போய் திருப்பி அடிச்சுன்னா பிரச்சனை. எனக்கு புரியல. இதை பத்தி நான் வீடியோ போடக்கூடாதுன்னு தான் இருந்தேன். பட் ஆஸ் நார்மலா ஒரு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கும் போதுதான் சரி இது யூடியூப்ங்கிறது ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம், அதை ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்துட்டு வரேன். அதாவது யூடியூப்ங்கிறது எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் இருக்காதுல்ல, அப்படின்னா அதை ஏன் மிஸ்யூஸ் பண்றீங்கிறதா என்னோட கேள்வி. ஒருத்தரை போட்டு நான் அடிக்க போறேன்னு அவரை அடிச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போய் யாருக்குமே தேவையில்லாத ஒரு தலைவலி. இப்போ நீங்க பாட்டுக்குன்னு உங்களோட கண்டென்ட்
போட்டு நீங்க பாட்டுக்கு இருந்தீங்கன்னா உங்களோட கண்டென்ட் உங்களோட வியூவர்ஸ் வந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க போறாங்க. கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் கொடுக்குறாங்கன்னா நம்மளுக்கு அதை நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல மூலியமா பயன்படுத்திக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விதமா பயன்படுத்திக்கணும். அந்த கண்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு டேக்குக்கே வந்து மரியாதை இல்லாத மாதிரி வந்து நீங்க தான் ஏதோ சின்ன குழந்தை சண்டை போட்டுக்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இதெல்லாம் நான் சொல்லிதான் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இல்லை. அதாவது பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாருமே வந்துட்டு யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ எந்த சோசியல் மீடியாவிலயோ ஒரு கிரியேட்டர் இருக்காங்களா எல்லாருமே அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவங்க ஒரு ஹியூமன் தான். சரியா? ஒரு ஹியூமனை ஃபர்ஸ்ட் ஹியூமனா பாருங்க. அவர் பேசுற கண்டென்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, ஓகே சரியா? அவர் பேச தப்பா இருந்துச்சுன்னா மாத்திப்பாங்க. சரியா? நிறைய அதுக்கு வந்து நடந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா மாத்திப்பாங்க. அவரோட பர்சனல்லாம் பிடிச்சி எடுத்து அவரை பாடி ஷேம் பண்ணி இவர் வந்துட்டு நான் அவரை போட்டு அடிக்கிறேன்னு அடிச்சு 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு அது பிரச்சனையா தான் போய் முடியும். எதுக்குன்ற கான்ட்ரவர்சின்னு தான் நான் கேட்கிறேன். ஒண்ணுமே இல்லை, பிஹைண்ட் த கேமரா 2 பேரும் வந்து உட்காந்து ஒழுங்கா ஒரு நல்ல கான்வர்சேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மெச்சூரிட்டியா இருந்து 2 பேரும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையே இருந்திருக்காது. இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்லலாமா, அதுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து யூடியூப்ல இருக்கிறதுனால நான் ஒரு இதுவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன், இதுல கான்ட்ரவர்சியில் எனக்கு மூக்க நுழைக்கணும்லாம் எனக்கு கிடையாது. ஆடியன்ஸுக்கும் எந்த வகையிலும் போயிட்டு அதை தப்பா வந்து சேர்த்துறாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. உங்களோட எனக்கு வந்து யூடியூப்ல வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கம்மி தான். எல்லாரும் வந்து லட்சக்கணக்கான பேர் உங்க பாக்குறாங்கன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க எத்தனை பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தெளிவா இதெல்லாம் புரிஞ்சு பகுத்தறிஞ்சு பேசுற ஏதாவது ஒரு கிரியேட்டர் வந்து இருந்தாங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க, சரி இதெல்லாம் தப்பு இதெல்லாம் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எதுவுமே பார்க்காம ஒரே ஒருத்தரோட ஃபேனா வந்து ஒரே ஒருத்தரோட வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒரு நாளைக்கு ஒரு கிரியேட்டர் வரான்னு வைங்களேன், அவனும் வந்துட்டு கடைசியில போயிட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவான், திரும்ப போட்டு எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு திரும்ப வந்து யூடியூப் வந்து எதுவும் போர்க்காலம் மாதிரி ஆயிடும். யூடியூப் எதுக்கு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதாவது சோசியல் மீடியா எதுக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுதான் சொல்றேன், பிஹேவ் ஹியூமன், பிஹேவ். ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து என்னென்ன பவர் இருக்கு, நம்ம ஒரு விஷயம் பண்ணா அது எப்படி போய் மற்றவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், நம்ம எதுக்காக கண்டென்ட் கிரியேட்டர் ஆகியிருக்கோம், அதாவது கண்டென்ட் கிரியேட்டரா நம்மளுக்கு எதுக்கு வந்து மக்கள் வந்து ஒரு ஆதரவு கொடுத்து இவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பிஹேவ் அஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர், பிஹேவ் அஸ் அ ஹியூமன். இதுதான் இந்த வீடியோல நான் சொல்ல வந்த விஷயம். இது வந்து ரொம்ப பெரிய வீடியோலாம் இல்லை, மெயினா வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் பேசலாம் தான் சொல்லிட்டு வந்தேன். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சீரியஸா பேசினா நான் எப்படி பேசினான்லாம் தெரியல. ஜஸ்ட் ஐ வாண்டட் டு கேப் அபவுட் த கான்ட்ரவர்சி அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் மை ஒப்பீனியன். ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட்லாம் போடுங்க, உங்களோட கருத்துக்களை பதிவிட்டு போங்க. இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணணும் லிங்க் கொடுத்துருக்கேன், எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கார்டோட லிங்க் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது PTKK. வரட்டா. இப்போ சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து ஏதோ கதவு திறக்கிற சவுண்டு, யாரோ வராங்க போற வீட்டுக்கு. புல்லட் சவுண்ட் கேக்குதா? ஸோ நானே இவ்வளோ நேரம் இது பண்ணி இப்போதான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த என்ன நடந்தாலும் சரிடா, இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்து தானே நான் தூங்குறேன். வா, நான் பார்த்துக்கிறேன். வா, என்ன நடந்துட போகுது இன்னைக்கு. இந்த வீடியோ எடுக்க முடியாம நான் அங்கே போயிடுறேன் பார்க்குறேன். வா, இவன் ஆனால் என்ன எனக்கு ஒரு பிரச்சனைனா இவன் ரெக்கார்ட் ஆகிறானான்னு தெரியல. அது ஒன்று தான் பிரச்சனை. ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கான், பரவாயில்ல.